ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றைக்கி சிதம்பர கும்பாபிஷேகத்தில் நடந்த மற்றொரு அற்புதத்தை சொல்ல போகிறேன். இந்த அற்புதம் காளிங்கிற பையன் மூலம் நடந்தது. அந்த காளிங்கிற பையன் எனக்கு தெரிஞ்ச நம்ம உணவு தொண்டில் என் கூட பணி செஞ்ச பையன். அந்த பையனை நான் எப்போதும் தொண்டுக்கு வாப்பா, கிராம தொண்டுக்குன்னு கூப்பிடுவேன். அம்மா நான் இங்கே இல்லைம்மா, நான் கேரளாவில் வேலையில் இருக்கேன், அதனால் என்ன தொண்டுக்கு வர முடியாது, லீவு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராம தொண்டுக்கும் கூப்பிட்றப்பெல்லாம் என்னால் முடிஞ்ச பணத்தை அனுப்பி வைக்கிறோமா, என் சார்பாக நீங்கள் செஞ்சுருங்க, நான் எப்போ முடியுமோ அப்போ கலந்துக்குவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் இந்த சிதம்பரம் அன்னதானத்துக்கு காலையே அந்த வாட்டி அம்மா சப்பாத்தி போட சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும், எனக்கு சப்பாத்தியெல்லாம் போட தெரியாது, தயவுசெய்து கலந்துக்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக வரமா, நான் லீவ் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் லீவ் கேட்டுட்டு வந்தது. என்ன பண்ணிச்சு, அதே மாதிரி அந்த முதல் நாள் அன்றைக்கி சாயங்காலமே தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே புரோட்டா கேட்டாங்க. புரோட்டா போட்டு கொடுத்து அத்தனை பேருக்கும் சின்ன மசாலா வச்சு கொடுத்து அசத்துச்சு. அடுத்தது அன்றைக்கி சிதம்பரம் கும்பாபிஷேகத்து அன்றைக்கி அம்மா என்ன பண்ணிச்சு, காளிகிட்ட புரோட்டா போட சொல்லியிருந்தோம். அதுக்கு வேணுங்கிற தேவையான பொருளெல்லாம் நீயே வாங்கிக்கப்பா, எவ்வளவு பணம் தேவையோ வாங்கிக்க, உனக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். அம்மா 100 கிலோ சப்பாத்திக்கு 100 கிலோ மாவு வேணும்னு நினச்சி நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி, பணம் எவ்வளோ தேவைப்படுதோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் அதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் வாங்கிட்டு 100 கிலோ மாவு வாங்கிட்டு வந்துருந்தது. காளிகிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், காளி நான் சமையல் வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும், எனக்கு இதை பற்றி தெரியாது, நீ என்ன பண்ணுற, இதோட பொறுப்பை பூரா நீ ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மாவு கொடுத்துட்டேன், நீ நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் எனக்கு சப்பாத்தி ஆக்கி கொடுத்துடணும். ஏன்னா நாம் 8 மணிக்கெல்லாம் இங்கேருந்து எல்லா பொருளும் சமைச்சு எடுத்து வண்டியில் ஏற்றிடணும், அதனால் எனக்கு 6 மணிக்கு உன்னோட வேலை முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிம்மா நீங்கள் அதை கவலைப்படாதீங்க, நான் சப்பாத்தியோட பொறுப்பு என்னோடது, அதே மாதிரி சர்பத் கலக்கிற பொறுப்பு என்னோடது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி நான் கொடுத்துட்டேன். அந்த பையன் ஒரு 100 பேரை வச்சுட்டு அந்த 100 கிலோ மாவையும் பிசைஞ்சு அது அப்படியே வியப்பாக இருந்தது. அதை பிசைகிறதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்போ அவ்வளோ எப்படி இந்த அசுரர்கள்லாம் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அத்தனை மாவையும் பிசைஞ்சு சதைக்காமல் அத்தனை பேருக்கு ஈடு கொடுத்து மாவு பிசைஞ்சு போட்டுக்கிட்டே இருக்குது. அதை போட எனக்கு என்னமோ அது அவ்வளோ ஒரு வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா என்னாச்சு, அந்த பையனுக்கு 100 பேர் எல்லாரும் உருட்டி போட்டு பாதி பேர் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பாதி மாவு பிசைஞ்சு போட ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பாட்டுக்கு அசுர வேகத்தில் வேலை நடந்துட்டு இருந்தது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வாட்டி அது ஒன்று குறிப்பாக சொல்லணும். இந்த சிதம்பரத்தை பொறுத்த வரையிலும் சிதம்பர நடராஜருக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தில்லைக்காளிக்கும் உண்டு. தில்லைக்காளிக்கும் சிதம்பர நடராஜருக்கும் ஈக்குவல் பவர். அதனால் தில்லைக்காளி என்ன பண்ணுவாங்க, சிதம்பர நடராஜருக்கும் இவங்களுக்கும் போட்டி என்ன நீ நடனத்தில் ஜெயிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டி போட்டு ஆடுவாங்க டான்ஸு. அப்போது நாட்டியம் ஆடுறப்ப தில்லைக்காளி தோக்கடிக்க சிவனால் முடியவே மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காளியை தோக்கடிக்க நம்மளால் முடியாது போல இருக்குன்ட்டு ஒரு குறுக்கு வழியில் ஒரு யுக்தியில் என்ன பண்ணுறாரு, நடன ரீதியாகவே அப்படியே காலை தலைக்கு மேலே தூக்கி ஆடினோன்னே அதை தில்லைக்காளியால் செய்ய முடியல. ஏன்னா அவங்க பெண்களாக இருக்கிறதுனால அதை அதுக்கு மேலே காலை தூக்க முடியாத நிலையில் நின்றுடுறாங்க. அதனால் தான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. இதை ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இது பெண்ணுக்கே ஒத்து வராத ஒரு நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தில்லைக்காளி அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த தில்லைக்காளி இந்த காளி ரூபத்தில் எங்களுக்கு அத்தனை உதவி செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியே அந்த இடமே எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு பரபரப்பான இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு வேலையெல்லாம். அந்த வேலையை பார்த்துட்டு எல்லாருமே ஒருத்தர் கூட ஒரு அசால்ட்டாக செய்யலை. வந்திருக்க தொண்டர்களும் அதுக்கு ஈடு கொடுத்து போகிறாங்க. செஞ்சு சப்பாத்தியாக நான் காலையில் 5:30 மணிக்கு பார்க்குறேன், எல்லாமே சப்பாத்தியாக குண்டாங்க அடுக்கியிருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பராக பவர் பண்ணி காளி இந்த வேலையை முடிச்சு கொடுத்தது. இந்த காளியும் அந்த காளியும் சேர்ந்து செஞ்ச வேலை இது. அதே மாதிரி அந்த சர்பத்து கலக்கிற வேலையும் காளியே பொறுப்பேற்றுட்டு ஒரு பேரல் தயாரிக்க எங்களுக்கு அந்த பைனாப்பிள் ஜூஸ் தயாரிக்க 30,000 ஆச்சு. நான் 3 பேரல் தயாரித்து வச்சுருக்காங்கன்னு 3 பேரல் தயாரித்து வச்சுச்சு. அதே மாதிரி என்ன காளான் சாதம் போட சொல்லியிருந்தாங்க. 100 கிலோவுக்கு காளான் சாதம் போட சொல்லியிருந்தாங்க. 100 கிலோவுக்கு காளான் சாதம் போட்டு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 50 கிலோ 60 கிலோவுக்கு கேசரிக்காயை போட்டு வச்சுருந்தேன்.
அதே மாதிரி சுண்டல், சக்கரை பொங்கல் எல்லாமே கிலோ கணக்கில் அப்படி கிட்டத்தட்ட 50 கிலோ 60 கிலோ அப்படி தான் இருந்தது எல்லாமே. எல்லாம் செஞ்சு கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் ஏற்றிட்டோம் வண்டியில். அந்த வேலையை பூரா எல்லா இது சிவகணங்கள் பூராவும் காளியும் சேர்ந்து செஞ்ச வேலைகள். அதனால் அவங்களுக்கெல்லாம் இதன் சார்பாக அந்த அம்மாவோட கருணைக்கும் அந்த சிவபெருமானுக்கும் அந்த தில்லை காளிக்கும் இதன் மூலம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பணி வந்து அவ்வளோ ஒரு வியப்பாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொடுத்தது அம்மாவோட கருணையும் நம்ம பரம்பொருளோட பேரருளும் தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த இதன் மூலம் நம்மளோட காளிக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் இதை திருப்பி என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியல. இந்த சப்பாத்தியை வாங்கிட்டு போனவங்க பூரா சாப்பிட்டு பார்த்துட்டு, அம்மா அவ்வளோ சூப்பராக இருக்குது சப்பாத்தி, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னாங்க. நம்ம யூடியூப் சுதா கூட இந்த சப்பாத்தியும் பொங்கலையும் வீட்டுக்கார் வரல, அவருக்கு பிரசாதமாக கொண்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு போயிருந்தாங்க. உடனே வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு அம்மா ஓடி வந்து, அம்மா எனக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சுதா என்ன பண்ணாங்கன்னா, இந்த இதிலேருந்து டப்பாவில் இருந்த சப்பாத்தியை, ஐயோ கோயிலேருந்து வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி எடுத்து கொடுத்தாங்களாம். அதே மாதிரி அந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஈஸ்வரனும் அந்த அம்மாவையும் அம்பிகையும் வந்து வாங்கி சாப்பிட்டது மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மதுரையிலேருந்து 2 பஸ் ஜனங்க வந்திருந்தாங்க பணிக்கு, இந்த தொண்டுக்கு. அந்த அவங்க பூராவும் சாப்பிட்டுட்டு மீதி சப்பாத்தி எல்லாம் ஒரு வாங்கி டப்பாவில் கொண்டு போனாங்க. 2 தரம் 3 தரம்னு கேட்டு வாங்கி கொண்டு போய் நைட் சாப்பாடு வச்சுக்கிட்டாங்களாம். அது பூரா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. மீதி 1-2 இருந்து சப்பாத்தி 3 நாள் கழித்து திறந்து தின்னு பார்க்குறோமா, அப்போ கூட அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, இவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த வியப்புக்கும் இந்த சிறப்புக்கும் காரணம் நம்ம அம்மாவும் அந்த ஈஸ்வரனும் அந்த காளியும் தான். ஓம் சக்தி.